முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதியம் மற்றும் மாலை வணக்கம். சரியாக மதியம் 1 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. மே மாதம் 17ஆம் தேதி எதிர்பார்க்கப்பட்டது போலவே தமிழகம் முதல் தெற்கு கர்நாடகா வரை தற்போது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகி இருக்கிறது. இது புதிய காற்று சுழற்சி. உங்களுக்கு ஸ்கிரீன்ல ஷோ பண்ணிருக்கேன் பாருங்க. ஒட்டுமொத்த தமிழகம் மீதும் இந்த காற்று சுழற்சி என்பது நிலவி வருகிறது. ஏற்கனவே கடந்த 48 மணி நேரத்திற்கு முன்னர் தமிழ்நாடு அருகே நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிழந்து தற்போது புதிய காற்று சுழற்சி எதிர்பார்க்கப்பட்டது போல உருவாயிருக்கிறது. சற்று தாமதம் 24 மணி நேரத்திலிருந்து 35 மணி நேரம் வரை தாமதமாக உருவாகியிருந்தாலும் எதிர்பார்க்கப்பட்ட அமைப்புல எந்த ஒரு அளவிலும் சிறிய மாற்றம் கூட இல்லாம எதிர்பார்த்த கரெக்டான அளவுல உருவாகியிருக்கிறது. சோ இந்த சுழற்சி தான் வரக்கூடிய நாட்கள் அரபிக்கடல் பகுதியில ஒரு புயலாக மாற இருக்கிறது. சோ இந்த வருஷத்துடைய ஒரு முதல் புயலாக கூட இருக்கலாம். இந்த வருஷம் ஒரு தீவிர நிகழ்வாக கூட இந்த நிகழ்வு இருக்கலாம். இது பற்றியான அப்டேட்ஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள வழங்கப்படும். இந்த சிஸ்டத்திற்கு இந்தியா தான் முதல் முறையாக இந்த வருஷத்துடைய முதல் புயல் தான். இதற்கு இந்தியா நாடு தான் பெயர் சூட்ட இருக்கிறது. இதுக்கு முன்னாடி உருவான முதல் புயல்கள், இரண்டாவது புயல்கள்ல வேற வேற நாடுகள் பெயர் சூட்டும். அதிலும் குறிப்பா சில ஆண்டுகள் எல்லாம் தமிழ்நாடு மற்றும் இந்தியா எந்த புயல்களுக்கும் பெயர் சூட்டாமல் இருக்கும். ஆனால் இந்த முறை அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. முதல் முறையாக இந்த வருஷத்துடைய முதல் புயலுக்கு இந்தியா தான் பெயர் சூட்ட இருக்கிறது. இந்த சுழற்சி தான் லோ பிரஷராக அரபிக்கடல்ல மாறி அதுக்கு பிறகு டிப்ரெஷனாக மாறி டீப் டிப்ரெஷனாக மாறி சைக்ளோன் லெவலுக்கு போகும். அதுக்கு பிறகு அதோடைய லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்றத வரக்கூடிய நாட்களை நம்ம பேசலாம். ஸோ இந்த சிஸ்டம் வரக்கூடிய மணி நேரங்கள்ல எந்த அளவுக்கு நகரும்ன்றதை நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. தமிழ்நாட்டில இருந்து நகர்ந்து அப்படியே குஜராத்தை நோக்கி போகணும்னு ஒரு ட்ராக் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் குறிப்பிட்ட சில நாடுகள் ஏமன், ஓமன், சோமாலியா நாடுகள், சோமாலியாவுக்குலாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா சோமாலியாவுக்கு வடக்கு இருக்கக்கூடிய சில நாடுகள், மேற்கே இருக்கக்கூடிய சில நாடுகளுக்கு செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த நிகழ்வின் காரணமாக இனி வரக்கூடிய 5 தினங்களுக்கு தமிழ்நாட்டுல பரவலாக மழை இருக்கும். 5 to 7 தினங்கள் 23ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறது. மே 23 வரைக்கும். தற்போதைய இந்த சுழற்சியினால தமிழ்நாட்டுல பெரும்பாலான இடங்கள்ல மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தற்போது எந்த பகுதியில மழை பெய்து வருகிறது அப்படின்னா மதுரையுடைய தெற்கு பகுதியில மழை பெய்து வருகிறது. அதே மாதிரி சிவகங்கை சுற்றுவட்டார பகுதியில மழை பெய்து வருகிறது. திருப்புவனம் சுற்றுவட்டார பகுதியில் மழை பெய்து வருகிறது. திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் மழை பெய்து வருகிறது. அதே மாதிரி அலங்காநல்லூருக்கு தெற்கே இதெல்லாம் அந்த சரியான தண்டர்ஸ்டார்ம் கிளவுடுனா சிவகங்கை காளையார் கோவில் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல இடியுடன் கூடிய மழை தற்போது. அதே மாதிரி அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் நல்ல இடியுடன் கூடிய மழை. அதே போன்று பாத்தீங்கன்னா இப்போ ஊருக்கு நான் சொல்றோம்னா அந்த ஊரை சுற்றி கூட பெய்யலாம். அந்த ஊரை தவிர்த்து அந்த ஊரை சுற்றி கூட பெய்யும். கந்தரவக்கோட்டை தெற்கு பகுதியில மழை பெய்து வருகிறது. நல்ல இடியுடன் கூடிய மழை. தஞ்சாவூருக்கு தெற்கேயும் நல்ல மழை பெய்து வருகிறது. மன்னார்குடிக்கு மேற்கே, மன்னார்குடியிலிருந்து ரொம்ப தூரத்துல தான் மழை பெய்து வருது. திருச்சிராப்பள்ளியில தற்போது ஹை கிளவுடா இருக்கணும். மதியமே மழை தொடங்கி விட்டது. அதே மாதிரி சித்தூர், கேரளாவுடைய சித்தூர், வடக்கே சித்தூர், சித்தூர் இல்ல, கேரளாவில் திரிசூர் தான் இருக்கு. ஆந்திராவில தான் சித்தூர் இருக்கு. நான் மாத்தி சொல்லியிருக்கேன். திரிசூர்ல கேரளாவில் மழை பெய்து வருகிறது. அதே மாதிரி நம்மளுடைய பொள்ளாச்சிக்கு மேற்கு நல்ல இடியுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. தற்போது வலுவான கிளவுடுனா அது நம்ம சிவகங்கை மாவட்டத்துல தான் தற்போது நல்ல மழை பதிவாயிட்டு வருது. அடுத்து வருகின்ற ஒரு 7 தினங்களுக்கு தமிழ்நாட்டுல பெரும்பாலான இடங்கள்ல மழை இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா மதியம் விட்டாலே மழை என்கின்ற ஒரு வானிலை இருக்கும். இனி வரக்கூடிய மணி நேரங்கள்ல மழையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, தேனி மாவட்டம், அதே மாதிரி நம்மளுடைய கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, வால்பாறை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அதே மாதிரி நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்திலே பல்வேறு இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஒரு போர்காஸ்டிங் ECMWF. பட் இது இவங்க சொல்றபடி அப்படியே இருக்குமா அப்படின்றத விட ஒரு சில ஏரியாக்கள் மாறும், டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு சில ஏரியாக்கள் மாறி மாறி வரும். இப்போ உதாரணத்துக்கு தென்காசியில மழை பெய்யுது அப்படின்னா தென்காசியில சங்கரன் கோவிலுக்கும் அதற்கு இடைக்கே வாசுதேவநல்லூருக்கு இடையே மழை எதிர்பார்த்திருந்தோம்னா அது திடீர்னு ராஜபாளையத்துல கூட அந்த மேகங்கள் உருவாகி பெய்யும். அதனால கிளவுடிங் பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நான் கடந்த அறிக்கையில என்ன சொல்லியிருந்தேன்னா இது தற்காலிக ஒரு சுழற்சி தான். இந்த தற்காலிக சுழற்சி நம்மளுக்கு எந்த அளவுக்கு மழை பெய்ய போகுது அப்படின்றது ஒரு கரெக்டான ப்ரெடிஷன் நம்மளோட ஒரு குத்து மதிப்பா சொன்னோம்னா புள்ளியியல் அடிப்படையில. புள்ளியியல் அப்படின்னா என்னன்னா புள்ளி விவர அடிப்படையில் இவ்வளவு சென்டிமீட்டர் வரும் இந்த பகுதியில, இவ்வளவு தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கும், வட மாவட்டங்கள ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கும். நம்ம புள்ளி விவர அடிப்படையில சொல்ல முடியாது, அதளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பாசிபிலிட்டியை பார்க்கும்போது பாருங்க, இன்னொரு தடவை கூட உங்களுக்கு லைவா காமிக்கிறேன்.
கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா மே 18ஆம் தேதி நாளை 1 மணிக்கு பாருங்க. 1 மணிக்கு பாருங்க, லைவா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். தமிழ்நாட்டுடைய இருக்காங்க பாருங்க. இது என்னன்னா அந்த சுழற்சியுடைய தீவிரத்தினாலதான் மழை பதிவாகிறது. குறிப்பாக வந்து இங்க சிவகாசி, கோவில்பட்டிக்கு வடக்கே தொடங்கி திண்டுக்கல், ஈரோடு, திருச்செங்கோடுக்கு மேற்கே, கோயம்புத்தூருக்கு தெற்கே, கோயம்புத்தூருக்கு கிழக்கே, அதே மாதிரி வந்து கோபிச்செட்டிப்பாளையம், தருமபுரி, அப்புறம் வந்து சேலத்துடைய ஈஸ்ட் திருச்செங்கோடு பகுதி, இங்கெல்லாம் நல்ல ரெயின் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியே பார்த்தோம்னா திருச்சியில மழை இருக்கிற மாதிரி நாளைக்கு காட்டியிருக்காங்க. உள் தமிழகம் மற்றும் தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கோயம்புத்தூருக்கு வடக்கே நல்ல மழை இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஆனா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, தமிழ்நாட்டுடைய கோஸ்டல் ஏரியாஸ்ல பெரும்பாலும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வரக்கூடிய ஒரு 7 தினங்கள்ல பெய்யக்கூடிய மழை நல்ல மழையாக பதிவாகும். நிறைய இடங்கள்ல இடிமலை இருக்கு. தமிழ்நாட்டுல நீங்க நிறைய இடங்கள்ல இடிமலைகள் இருக்கு. எதிர்பார்த்த அளவுல நல்ல மழை கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய ஒரு 7 to 8 தினங்களுக்கு நல்ல ரெயின் இருக்கு. அதுல குறிப்பாக வந்து இந்த கோஸ்டல் ஏரியாஸ்னா இப்ப ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், இப்ப இருக்கிற சிவகங்கையில நல்ல ரெயின் தான். அதே மாதிரி நாகப்பட்டினம், கடலூர், சென்னை, இது போன்ற பகுதிகளில், கடலோர பகுதிகளில் நல்ல ரெயின் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இருக்கு. இதை வந்து இவங்க உள் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதின்னு குறிப்பிட்டிருந்தாலும் கூட உள்ளே விட இப்போ வந்து கடலோரத்துலதான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன்னா இப்ப தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கின்ற காரணத்தினால இது போன்ற வாய்ப்புகள் தான் அதிகம். அப்புறம் வந்து 19ஆம் தேதி பார்த்தோம்னா, 19ஆம் தேதி நான் எதிர்பார்த்தது போலவே கடலோர பகுதிகள் மற்றும் உள் தமிழக பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, பெங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, வேலூர், தருமபுரி, சேலம் பகுதிகளில் நல்ல மழை இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து ஒட்டுமொத்த 38 மாவட்டங்களிலுமே உள் தமிழகம் மற்றும் தென் உள்பகுதினா கோவில்பட்டியில இருந்து இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். கயத்தாறு, கோவில்பட்டி, தென்காசி பகுதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுறது தென் உள் மாவட்டங்கள். மத்திய உள் மாவட்டங்கள்னா நாமக்கல், கரூர், மதுரை, இந்த பகுதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிழக்கு கடலோரம்னா சிவகங்கை மாவட்டத்திலிருந்தும் கூட எடுக்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில இருந்து எடுக்கிறதை விட புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்தும் நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடியோட கிழக்கு விளாத்திகுளம் பகுதி, அதே போன்று வந்து நம்ம டெல்டா, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், இது போன்ற பகுதியில எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி 21, 22 தேதியிலையும் நல்ல பரவலாக நிறைய இடங்கள்ல சொல்ல போனால் அடுத்து வரக்கூடிய ஒரு 5 to 7 தினங்களுக்கு மதியம் மாலை நேரத்துல நல்ல இடியுடன் கூடிய ஸ்பெல்சஸ் இருக்கு. நிறைய இடங்கள்ல அந்த நீர்நிலைகளுக்கு தண்ணீர் கிடைக்கும். இந்த முறை கிடைக்கும். கடந்த முறையில பெய்த மழை ஒரு சில ஏரியாக்குள்ள ஒதுக்கி இருக்கு. ஆனா சில ஏரியாக்குள்ள வலுவாக பதிவாயிருக்கு. சில ஏரியாக்களை எக்ஸ்பெக்டே பண்ணல, இவ்வளவு மழை வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த ஏரியாக்களை ரொம்ப அதிகமாகவும், எதிர்பார்க்கப்பட்ட ஏரியாக்களை ரொம்ப குறைவாகவும், சில இடங்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக பதிவாயிருக்கு. ஒதுக்கி பெய்த இடங்களிலேயே மீண்டும் மீண்டும் பதிவாயிருக்கிறது. ஸோ இந்த ரெயினை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு 5 to 7 daysக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற இடங்கள், எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடங்கள், நான் எதிர்பார்த்த இடங்கள், நான் எதிர்பார்க்காத இடங்கள், எல்லா இடங்களுமே பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல மழையை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதே போன்று நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நம்ம யூடியூப் சேனல்ல ஹிந்தியில சவுத் வெஸ்ட் மான்சூன் ரிப்போர்ட் கொடுக்க போறோம். இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். தமிழகத்திற்கு வர வேண்டிய அறிக்கைகள் தமிழ்ல வந்து கொண்டிருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முதல் 2026 முதல் நம்ம வந்து ஹிந்திலையும் வெதர் ரிப்போர்ட் கொடுக்க போறோம். ஸோ என்னுடைய வாய்ஸ் தான் ஏஐல இருந்து என்னுடைய குரலை அப்படியே ஏஐல நம்ம அப்டேட் பண்ணி ஹிந்தியில கொடுக்கலாம்னு ஐடியால இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தி நண்பர்கள் வட இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு சுமார் வந்து 40 கோடிக்கு மேல மக்கள் ஹிந்தி பேசுறாங்க. தமிழ்நாட்டில் தமிழர்கள் 7 கோடி பேர். ஸோ நம்ம அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அறிவியல் எல்லாருக்கும் சமம், எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுனால நம்ம வந்து தமிழ்நாட்டையும் தாண்டி அடுத்த லெவலுக்கு நம்ம அறிக்கையை கொண்டு போறோம் இந்திய அளவுல. ஸோ அதுக்கான எல்லா வேலைகளும் முடிந்து விட்டது. ஒரு 2 தினங்களுக்குள்ள முதல் இந்தி அறிக்கை வரும். அது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தி நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா நம்ம தமிழர்களுக்கு தமிழர் வந்து கொண்டே இருக்கும். மலையாளத்துக்கு அவங்க லாங்குவேஜ் இருக்கு. அதே மாதிரி ஆந்திராவுக்கு ஆந்திரா இருக்கு. ஆந்திராவுக்கு வந்து தெலுங்கு இருக்கு. அதே மாதிரி கர்நாடகாவுக்கு வந்து கன்னடம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு மகாராஷ்டிரானா மராத்தி இருக்கு. ஆனா ஹிந்தி தான் ஒரு 7 to 8 மாநிலங்கள் பேசக்கூடிய மொழியாக இருக்கின்ற காரணத்தினால நம்ம இந்த வருஷம் தமிழுக்கு அடுத்தபடியாக 2வது மொழியாக நம்ம ஹிந்தியில வட இந்திய பகுதிகளுக்கு, குறிப்பாக உத்தரப்பிரதேசம், உதாரணத்துக்கு மேற்கு வங்கம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்கம்லாம் வேற மொழிதான் இருந்தாலும் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய முக்கியமான மாநிலங்களை கவர் பண்ணி நம்ம ரிப்போர்ட்ஸ் கொடுக்க போறோம். ஏன்னா அங்கெல்லாம் சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவமழை காலங்கள்ல அதிக மேகவெடிப்பு, அதிக நிகழ்வுகள் பயணிக்கிறது. அதனால அதிகப்படியான வெள்ளப்பெருக்குகள் வருகிறது. இதே மாதிரி இது மாதிரி முக்கியமான ரிவர்ஸ் இருக்கு. வட இந்தியாவில வந்து பெரிய பெரிய ரிவர்ஸ் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து
நம்ம அறிக்கை சரியான டைம்ல சென்றடைஞ்சா ரொம்ப பயனா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா இருக்கு. இதுவே யூஎஸ்ஏ பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை பாத்தீங்கன்னா ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷ் மட்டும்தான். ஆனா இந்தியாவுல வந்து மொத்தம் 27 ஸ்டேட் இருக்கு. ஆனாலும் 27 ஸ்டேட்லயுமே பெரும்பாலான ஸ்டேட் தனக்கென ஒரு மொழியை வச்சிருக்காங்க. இப்போ குஜராத்தினா குஜராத் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தகுந்த மாதிரி மொழிகள் பிரிக்கப்பட்டிருக்கு. அதனால ஒரு சரியான வெதர் ரிப்போர்ட்டை யாரால ஒரு திறமையான மனிதர் இந்தியாவில் பிறக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒட்டுமொத்த இந்திய அளவுல அறிக்கைகள் உடனடியாக கொடுக்கறதுக்கு இந்த லாங்குவேஜ்ன்றது ஒரு பெரிய தடையா இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து இப்ப ஏஐ அதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன். எங்களுக்கெல்லாம் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டை தாண்டி இன்னொரு மாநிலத்திற்கும் நம்ம அறிக்கை சென்று பயனடைய போகிறது, அது ஒரு ஏஐயால சாத்தியப்படுகிறது அப்படின்றது பெரிய விஷயம். அது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா அந்த அறிக்கை வரும்போது உங்களுக்கே புரியும். அந்த அறிக்கை விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது. இன்னும் ஒரு 2 தினங்கள் தான். விரைவில்னா ரொம்ப காலதாமதம் கிடையாது. 2 தினங்களுக்குள்ள சவுத் வெஸ்ட் மான்சூனுடைய ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து ஹிந்தியில வெளியிட போறோம். ஆல்ரெடி தமிழ்ல ஒரு அறிக்கை கொடுத்துட்டோம். தமிழ்ல ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்கோம். செகண்ட் அப்டேட் வந்து நம்மளுக்கு 19ஆம் தேதி 2வது தமிழ் அறிக்கை, தென்மேற்கு பருவமழை அறிக்கை வரப்போகிறது. வட இந்திய மாநிலங்கள் மற்றும் மேற்கு இந்திய மாநிலங்கள், மத்திய இந்திய மாநிலங்கள், கிழக்கிந்திய மாநிலங்களுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹிந்தியில வரக்கூடிய இன்னும் ஒரு 2 தினங்கள்ல முதல் அறிக்கை ஒரு 20ஆம் தேதி 21ஆம் தேதி வரைக்கும் வெளியிடப்பட இருக்கு. மோஸ்ட்லி 19ஆம் தேதி எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். அதுவரை தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் முத்துசெல்வம் முதன்மன் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.